மதம் மனிதனின் கற்பனையால் உருவானதல்ல, அது இறைவனின் கட்டளைகளின் மேல் கட்டப்பட வேண்டியது. ஆனால் வரலாற்றின் முதல் திருப்பம் ஒரே மனிதனிடமிருந்து தொடங்கியது. பவுல். ஒரு புதிய கதையின் தொடக்கம். முதல் தவறு எப்போதும் தவறாகவே முடிகிறது. அந்த ஒரே மாற்றத்திலிருந்து 2000 ஆண்டுகளில் கிறிஸ்தவம் சாம்பலிலிருந்து எழுந்து ஒரு உலகளாவிய ஆதிக்க மதமாக மாறியது. இந்த நீண்ட பயணத்தில் ஒவ்வொருவரும் தங்களுக்கு சரி என்று தோன்றியதை செய்தார்கள். சடங்குகள் உருவானது, உருவங்கள் சேர்க்கப்பட்டன, அதிகாரம் புனிதமாக்கப்பட்டது, பயம் விசுவாசமாக மாற்றப்பட்டது. மனிதன் தன் ஆசைகளை நிறைவேற்ற மதத்தை திருப்பிய அந்த நிமிடத்திலிருந்தே உண்மை வழி மங்கத் தொடங்கியது. இன்றும் அதுவே தொடர்கிறது. சிலுவையை அணிவதாலும் சிலைகளை வணங்குவதாலும் இயேசுவுக்கான அன்பு அளவிடப்படுவதில்லை. அவர் கேட்டது ஒரே ஒன்று: நீங்கள் என்னை நேசித்தால் என் கட்டளைகளை பின்பற்றுங்கள். இந்த ஆவணப்படத்தில் 2000 ஆண்டுகளாக மக்கள் எவ்வாறு மதத்தை தங்களின் வசதிக்கேற்ப மாற்றி திருப்பி வடிவமைத்தார்கள் என்பதை நாம் ஆராயப் போகிறோம். அடையாளங்களைத் தாண்டி, சடங்குகளைத் தாண்டி, மனிதன் உருவாக்கிய கடவுள்களைத் தாண்டி உண்மையை தேடும். கிபி 90 முதல் 95 ஆண்டு காலகட்டம். யோவான் எழுத்துக்கள். யோவான் ஒரு புதிய சுவிசேஷத்தை எழுதத் தொடங்கினார். வார்த்தை தேவனாக இருந்தது. இயேசுவின் தெய்வீக தன்மை மிக வலுவாக வலியுறுத்தப்பட்டது. யோவான் இயேசுவை தேவனுடன் சமமாக காட்டினார். இயேசு எனும் சமய சீர்திருத்தவாதி இறைவனாக மாற்றப்பட்டார். இயேசு எப்போதும் இப்படி சொல்லவில்லை. இதுவே பரிசுத்த நம்பிக்கைக்கு எதிரான தெய்வ நிந்தனை என்று கூறப்படுகிறது. கிபி 95 ஆண்டு. வெளிப்படுத்தல் சுவிசேஷம். புக் ஆஃப் ரெவலேஷன். பத்மோஸ் தீவில் சிறைப்பட்ட யோவான் தனிமையிலிருந்து இறுதிக்கால நம்பிக்கையை எழுத்தில் பதிவு செய்தார். இயேசுவின் மீள்மறைவு, கடைசி தீர்ப்பு மற்றும் கடவுளின் மாபெரும் திட்டத்தை உலகத்திற்கு அறிமுகம் செய்தார். கிபி 95 முதல் 150 ஆண்டு காலகட்டம். திருத்தூதர் தந்தைகள் காலம். ஆரம்பகால திருச்சபை தலைவர்கள் கிளெமெண்ட் மற்றும் இக்னீஷியஸ் போன்றவர்கள் திருச்சபை ஒழுங்கு, தியாகம் மற்றும் ஒழுக்க வாழ்வில் கவனம் செலுத்தினர். முக்கிய நிகழ்வு எபிஸ்கோபசி, அதாவது பிஷப் தலைமையான சபை அமைப்பு நிறுவப்பட்டது. கிபி 150 முதல் 250 ஆண்டு காலகட்டம். தன்விளக்கவாதிகள் காலம், அதாவது தி ஏஜ் ஆஃப் அப்பாலஜிஸ்ட்ஸ். ஜஸ்டின் மார்டர் போன்ற முன்னணி கிறிஸ்தவியல் தத்துவ ஞானிகள் கிரேக்க தத்துவத்தின் அறிவியலை பயன்படுத்தி ரோம பேரரசின் பாகுபாட்டினும் நெருக்கமான உலகிற்கு கிறிஸ்தவத்தை விளக்கினர். கிபி 140 முதல் 200 ஆண்டு காலகட்டம். ஞானவாத சவால், அதாவது ஜீனாஸ்டிக் சேலஞ்ச். உலகம் தீமையானது, இயேசு உண்மையான மனிதன் இல்லை போன்ற சந்தேகங்கள் கிறிஸ்தவ உலகில் பரவத் தொடங்கின. இரேனியஸ் அகெயின்ஸ்ட் ஹெரிசீஸ் என்ற புத்தகத்தில் ஆர்த்தடாக்ஸ் நம்பிக்கையின் நிலையான வரையறைகளை உருவாக்கினார். கிபி 170 முதல் 220 ஆண்டு காலகட்டம். கிறிஸ்தவ கோவில் சட்டம் உருவாக்கம், அதாவது தி டெவலப்மெண்ட் ஆஃப் தி சர்ச். அநேக சுவிசேஷங்கள் காணப்பட்டன. சில சுவிசேஷங்கள் இயேசுவை கடவுளாக காட்டியது. பல சுவிசேஷங்கள் இயேசுவை மனிதனாக மட்டும் காட்டியது. இந்த கேள்விகள் கிறிஸ்தவ சமுதாயத்தில் தீவிரமான குழப்பத்தை தூண்டின. எந்த புத்தகங்கள் கடவுளால் ஏவப்பட்டன, எவை இல்லை என்பதை கிறித்தவ தேவாலயம் முடிவு செய்தது. முரட்டோரியன் பட்டியல் புதிய ஏற்பாட்டில் உள்ள நூல்களின் அடித்தளமாக அமைந்தது. கிபி 200 முதல் 250 ஆண்டு காலகட்டம். அலெக்சாண்ட்ரியா பள்ளி, அதாவது தி ஸ்கூல் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா. ஓரிஜின் போன்ற முன்னோடிகள் வேதாகமத்தின் அறிவையும் பிளேட்டோனிய போதனைகளின் கோட்பாடுகளுடனும் ஒத்திசைத்து இறைவு சிந்தனையை மனித அறிவுடன் இணைத்தனர். இதனால் உருவக விளக்கம், அதாவது அலகோரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன், வேதாகமத்தின் உள்ளார்ந்த மறைமுகமான பொருட்களை வெளிப்படுத்தும் புதிய அணுகுமுறை உருவானது. கிபி 250 முதல் 311 ஆண்டு காலகட்டத்தில் துன்புறுத்தல்கள், அதாவது தி பெர்சிக்யூஷன்ஸ் அண்ட் தி லாப்ஸ்ட். துன்புறுத்தலின் போது பலர் தங்கள் நம்பிக்கையை மறுத்தனர். பின்பு சந்தேகம் எழுந்தது: இவர்கள் மீண்டும் சபையில் ஏற்கப்படலாமா? இது பெரும் நெறிமுறை, தியாகம் பற்றிய விவாதத்தை கிளப்பியது. டீசியன் மற்றும் டயோக்ளீஷியன் காலத்து துன்புறுத்தல்கள் கிறிஸ்தவர்கள் மீது கலக்கல், அடக்குமுறை, உடல் மற்றும் வாழ்க்கை மீது துன்புறுத்தல்களை செயல்படுத்தின. கிபி 313 கான்ஸ்டான்டினோப்பிள் மாற்றம். 313 கிபியில் ரோமானிய பேரரசர் கான்ஸ்டன்டின் மிலான் எடிக்ட் மூலம் கிறிஸ்தவத்தை சட்டப்பூர்வமான மதமாக அறிவித்தார். கிறிஸ்தவ மதம் அரசின் அதிகார மதமாக மாறியது. கிபி 318 ஆரியன் சர்ச்சை. இயேசு தேவனால் படைக்கப்பட்டவரா அல்லது தேவனுடன் சமமா உள்ளவரா? இந்த கேள்வி கிறிஸ்தவ உலகில் பெரும் கலகத்தை ஏற்படுத்தியது. ஏரியஸ் வெர்சஸ் அத்தானாசியஸ்
அலெக்சாண்ட்ரியாவில் வாழ்ந்த ஏரியஸ் என்ற பிரபல கிறிஸ்தவ பாதிரியார் இயேசு தேவனால் படைக்கப்பட்டவர், அதாவது இயேசு கடவுளின் படைப்பில் ஒன்றாக இருக்கிறார், ஆனால் தேவனுடன் சமமில்லை என்கிறார். அலெக்சாந்திரியாவின் பிஷப் அத்தானாசியஸ் இயேசு தேவனுடன் ஒற்றுமை கொண்ட தெய்வீக சக்தி கொண்டவர் என்கிறார். இருவரும் கடுமையான விவாதத்தில் ஈடுபட்டனர் மற்றும் உலகமெங்கும் கிறிஸ்தவத்தின் தெய்வீக இயேசு பற்றிய கருத்தை தீர்மானிக்க ஒரு மாபெரும் பொது விவாதமாக அமைந்தது. கிபி 325 நைசியா மாநாடு 325 கிபியில் நடைபெற்றது. இயேசு கடவுளா பற்றிய முரண்பாட்டை தீர்க்க உலக கிறிஸ்தவர்கள் ஒன்றிணைய கான்ஸ்டன்டின் பேரரசரின் ஆணையால் அழைக்கப்பட்டது. முக்கிய குறிக்கோள் ஏரியஸ் மற்றும் அத்தானாசியஸ் இடையிலான விவாதத்தை தீர்க்க. முடிவு: இயேசு கர்த்தருக்கு சமமானவர் என்று உறுதி செய்யப்பட்டது. அவர் முழுமையாக தெய்வமும் முழுமையாக மனிதனும் என்ற வாக்கெண்ணிக்கையில் வெற்றி பெற்றது. கிபி 380 தெசலோனிக்கா அரசாணை கிறிஸ்தவம் ரோமானிய பேரரசின் அதிகாரப்பூர்வ அரசமதமாக அறிவிக்கப்பட்டது. அனைத்து புறமத அரசு ஆதரவும் முடிவுக்கு வந்தது. கிபி 405 லத்தீன் வல்கேட் புனித ஜெரோம் பைபிளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார். இது அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு வேதாகமமாக மாறியது. கிபி 451 கால்சிடம் சங்கம் திருச்சபை அதிகாரப்பூர்வமாக இயேசுவை ஒரே நபரில் 2 வேறுபட்ட இயல்புகளை கொண்டவர், அதாவது முழு தெய்வீகம் மற்றும் முழு மானுடம் என வரையறுத்தது. கிபி 590 முதல் பாப்பரசின் எழுச்சி காலம். மகா கிரிகோரி பாப்பரசின் அரசியல் அதிகாரத்தை வலுப்படுத்தினார். ஐரோப்பியாவில் திருச்சபையை ஒரு ஆளும் அதிகாரமாக நிலைநிறுத்தினார். கிபி 1054 பெரிய பிளவு காலம். கலாச்சார மற்றும் இறைவியல் ரீதியான பழக்கங்கள் ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கும் கிழக்கு ஆர்த்தடாக்ஸ் திருச்சபைக்கும் இடையே நிரந்தர பிளவிற்கு வழிவகுத்தன. கிபி 1100 மற்றும் 1200 காலகட்டம் ஸ்கொலாஸ்டிசிசம். தாமஸ் அக்வீனாஸ் போன்ற அறிஞர்கள் கிறிஸ்தவ கோட்பாட்டிற்கு ஒரு முறையான அறிவியல் கட்டமைப்பை உருவாக்க அரிஸ்டாட்டிலின் லாஜிக்கை பயன்படுத்தினர். கிபி 1215 டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் வரையறுக்கப்பட்டது. 4வது லாத்தரன் சங்கம் அப்பமும் திராட்சை ரசமும் உண்மையில் கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறது என்ற நம்பிக்கையை அதிகாரப்பூர்வ கோட்பாடாக்கியது. கிபி 1300 காலகட்டம் அவிக்னோன் பாப்பரசு மற்றும் மேற்கு பிளவு. உள்நாட்டு ஊழல் மற்றும் ஒரே நேரத்தில் பல நபர்கள் பாப்பரசர் என்று உரிமை கோரிய ஒரு காலம் திருச்சபையின் தார்மீக அதிகாரத்தை கடுமையாக பலப்படுத்தியது. கிபி 1382 ஆண்டு விக்லிஃபின் பைபிள். ஜான் விக்லிஃப் பைபிளின் முதல் ஆங்கில மொழிபெயர்ப்பை உருவாக்கினார். இது வேதாகமத்தின் மீதான திருச்சபையின் ஏகபோக உரிமையை சவாலுக்கு உள்ளாக்கியது. கிபி 1453 கான்ஸ்டான்டினோப்பிளின் வீழ்ச்சி. பைசன்டைன் பேரரசின் வீழ்ச்சி கிரேக்க ஸ்காலர்களை மேற்குக்கு தப்பியோடச் செய்தது. இது கிரேக்க விவிலிய சோதனையின் மறுமலர்ச்சியை தூண்டியது. கிபி 1455 கூட்டன்பெர்க் அச்சுமியந்திரம். அச்சுமியந்திரத்தின் கண்டுபிடிப்பு பைபிள்களை பெருமளவில் உற்பத்தி செய்ய அனுமதித்தது. இதனால் திருச்சபை